ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். ஆமாங்க, ரிங்கு முறுக்கு செஞ்சுருக்கோம். கொரு மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு முறுக்கு ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். நாங்கள் இதை பெங்களூரில் கோடு பெலேன்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டில் ரிங்கு முறுக்குன்னு சொல்லுவீங்க. எப்படி வேணால் இருக்கட்டும் பேர் அதுக்கு. நம்ம செஞ்சு சாப்பிட்றோம், செம்மையாக ருசிக்கிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கோடுபேலை செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பெரிய கடாயை வச்சுக்கலாம். அதில் 3 லிட்டர் 300 ml தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்ததாக இதில் 100 கிராம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா தூள் உப்பாக எடுத்து இதில் போட்டிருக்கோம். அது கூடவே 350 ml ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா கொதி வர விடலாம். இது ஒரு பக்கம் ரெடியாகி வரட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 4 கிலோ மைதா எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பாத்திரத்தில். இதில் சேர்த்துக்க வேண்டிய மசாலா பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து இடித்து வச்சுருக்கோம். 3 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கோம். 3 டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கோம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கோம். இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துனதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதுவே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசி அதிகமாக வேணும்னு நினச்சிக்கலாம், நான் சொல்லியிருக்கிற அந்த மசாலா அளவே ஒரு டேபிள் ஸ்பூனும் அளவு அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக இருக்கும். இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னாவே போதும். ஒரு பர்ஃபெக்டான கிறிஸ்பியான கோடுபேலை ரெடியாகி வரும், அதாவது ரிங்கு முறுக்கு. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதி வந்துட்டுருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த சமயத்தில் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு இருக்கு இல்லையா, மைதாவில் சேர்த்து மசாலாலாம் வச்சுருந்தோம் இல்லையா, அது இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துனதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது வந்து இதுக்கு சேர்த்துருக்கிற தண்ணி வந்து இது கரெக்டாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டிய இருக்காது. இதுவே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வரைக்கும் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி இருக்கட்டும். நான் சொல்கிற வரைக்கும் இதே மாதிரி வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னாக்கா அது நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அது கொதி வந்துட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இன்னும் தண்ணி சூடு ஏறிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி செய்கிறப்போ தான் அந்த கோடுபேலை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்ய சொல்கிறோம் நம்ம. இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. கரெக்டான பதம் வர்ற வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள். அது வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் வந்து சிம்மிலே இருக்கட்டும், அதிகப்படுத்த வேண்டாம், இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனவே போதும். நம்ம எடுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா உருண்டை கூடுது பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் உருண்டை ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஆச்சுனாவே போதும். இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா அப்படியே உருண்டை கூடி வரும். இந்த மாவு நல்லா சூடாக இருக்கும், இருந்தாலே பரவாயில்ல. அதே மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னாவே அது உருண்டை கூடிடும். நம்ம எந்த மாதிரி செய்கிறோமோ அதே மாதிரி செய்யுங்க, பர்ஃபெக்டாக ரெடி ஆகி வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இது சூடு ஆறிடுச்சுன்னா கோடுபேலை செய்ய முடியாது, அது உடஞ்சி போயிடும். நம்ம கோடுபேலை சுற்றுறப்ப கட் ஆகிடும். அதனால தான் இது சூட்லேயே செய்யணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணாவே போதும். இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம கோடுபேலையை நம்ம அதை சுற்றுறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கோடுபேலை செய்கிறதுக்காக நம்ம அச்சு எடுத்துருக்கோம். பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த மாதிரி அச்சு, இந்த மாதிரி ஒரு பெரிய மிஷின் இருக்குது. இது கமர்ஷியல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுற மிஷினு. அந்த மாதிரி மிஷினில் அந்த அச்சையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு அந்த மாவை எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு அப்படியே எடுத்து அந்த மாவை அதுக்குள்ளே போட்டோம்னா அது நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். கேப் இல்லாமல் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சால் மட்டும்தான் நமக்கு அந்த கோடுபேலை கரெக்டாக வரும். ஏன்னா நீங்கள் வீட்டில் இந்த முறுக்கு செய்கிறப்போ அந்த சுற்றுற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ரெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், ப்ரெஸ் பண்ண முடியாது. சுற்றுற மாதிரி முறுக்குள்ளல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கமர்ஷியலாக செய்கிறப்போ இந்த மாதிரி சுற்றுற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இது சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி கோடுபேலை சுற்றுறோமோ அதே மாதிரி நீங்களும் சுற்றுங்க, பர்ஃபெக்டாக ரெடியாகி வரும். நம்ம சுற்றுறதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக. அதாவது வந்து மெதுவாக எடுத்து அதை அப்படியே இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி சுற்றினோம்னாவே அது கரெக்டாக கோடுபேலை ஷேப் வந்துடும், அதாவது ரிங்கு முறுக்கு. நம்ம சேர்த்துருக்கிற மசாலா பாருங்கள், ஒவ்வொரு முறுக்குலையும் கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சுற்றுங்க, கரெக்டாக வரும் உங்களுக்கு. நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செய்யுங்க. பர்ஃபெக்டான ஒரு விதத்தில் கோடுபேலை ரிங்கு முறுக்கு ரெடியாகி வரும். எனக்கு கோடுபேலைனே வந்துட்டுருக்கு. அதாவது எனக்கு தமிழில் ரிங்கு முறுக்குன்னு சொல்ல வரல, அதனால் நான் கோடுபேலைனே சொல்கிறேன். நீங்கள் ரிங்கு முறுக்குன்னு பேர் வச்சுக்கோங்க. ஒரு பேட்ச் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி அடுத்த பேட்ச் ரெடி பண்ணிட்டுருக்கிறோம். ஃபஸ்ட்டு சுற்றினதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து முடிச்சிட்டோம். திரும்பவும் அதே மாதிரி அதே மிஷினில் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் சேம் ப்ராசஸ் தான். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி தான் செய்ய போகிறோம். நம்ம இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரி டைட் பண்ண போகிறோம். டைட் பண்ணதுக்கப்புறம் சேம் ப்ராசஸ். இப்போ நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் திருப்புங்க. அதிகமாக இந்த மிஷினை விட்டு வெளியே வந்துருச்சுனாக்கா அது வந்து ஆறி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சுற்ற முடியாமல் போயிடும். அதனால் ஒரே ஆள் தான் சுற்றுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி சுற்றிட்டு
நம்ம கோடு பேலை சுற்றிக்கலாம். அதுவே 2 பேர் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 பேட்சாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் 2 பேரை தனித்தனியாக செய்யலாம். இதே மாதிரி தான் நம்ம செஞ்சுட்ருக்குறோம். இது வந்து அதிகமாக குவான்டிட்டின்றதுனால நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்ருக்குறோம். ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. அவ்வளோதாங்க, இது பர்ஃபெக்டான ஒரு விதத்தில் இந்த கோடு பேலையை சுற்றி முடிச்சிட்டோம். இதெல்லாம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் இது ஆயிலில் போட்டு வேக வைக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரிங்கு முறுக்கு வேக வைக்கிறதுக்காக ஆயில் சூடு வச்சுருக்கோம். 8 லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கோம் நம்ம வந்து. இப்போ இது சூடேறி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா சூடேறி வந்திருக்கு. தண்ணி தெளித்து நல்லா சிறுன்னு சூடேறி வந்திருக்கணும். அப்போ தான் அந்த கோடு பேலை வந்து கரெக்டான பதத்தில் வெந்து வரும். சூடு கம்மியாக இருக்கும்போது போட்டிங்கன்னா கோடு பேலை உடஞ்சிரும். அதனால் நல்லா சூடு ஏறதுக்கப்புறம் போடலாம். இந்த மாதிரி சூடு ஏறதுக்கப்புறம் நம்ம செஞ்சுருக்கிற கோடு பேலை எடுத்து போட்டுக்கிறோம். இந்த மாதிரி போடுறப்ப அந்த ஜாரா வச்சுட்டு போடுங்க, இல்லைன்னா மேலே எண்ணெய் தெரிச்சிரும். சூடாக இருக்கும் எண்ணெய், அதனால் இந்த மாதிரி ஜாரா வச்சுட்டு போடுறப்போ அந்த எண்ணெயும் பொங்கி மேலே வராமல் இருக்கும். நம்ம ஒரே டைம் போட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா அதிகமாக பொங்கி மேலே வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கடாயில் மேலே வந்துட்டுருக்கு. அது ஒரே டைம் போட்டால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதனால் கடாயில் போடுறதுக்கு முன்னே இந்த மாதிரி ஜாராவில் வச்சு பிடிச்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் நேரம் அந்த கொதி அடங்குற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் பிடிச்சோம்னாவே போதும். இது அப்படியே கொதி அடங்கி வரும். அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஜாராவை எண்ணெய்க்குள்ளேயே வச்சிடலாம். அப்படியே கொதி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வரணும், அதிகமாக சூடு இருக்கணும். இப்போ அப்படியே அந்த ஜாராவை நம்ம கடாயில் வச்சுட்டோம். அது அப்படியே கொதி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். எண்ணெய் பொங்கி மேலே வராமல் இருக்குது. அப்படியே வச்சுருக்கோம். அதை மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு. நான் சொல்கிறேன் எப்போ அதை மிக்ஸ் பண்ணுறன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வரைக்கும் ஒரு நிமிஷம் வரைக்கும் டைம் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணவே இல்லை, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் கொதி அடங்கி வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்போ அப்படியே அந்த ஜாராவை மெதுவாக ஷேக் பண்ணுறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஷேக் பண்ணுறப்போ அது எல்லாம் பிரிஞ்சு போய் எண்ணெயில் விழுந்துடும். எதுவுமே ஒட்டாமல் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டுருக்குன்ட்டு. இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இது இப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு, நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா அது வந்து தீஞ்சிரும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வேக வைக்கிறோம். அது கலர் பாருங்கள் அப்படியே மாறி வந்துட்டுருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி வேக வைக்கலாம். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். எதுக்காக நம்ம அந்த சூடு அதிகமாக இருக்கிறப்போ இந்த கோடு பேலையை போடுறோன்னா, அந்த போட்ட உடனே அந்த ஈரப்பதமெல்லாம் டக்குன்னு உறிஞ்சிட்டு அது அந்த மேலே இருக்கிறதெல்லாம் கிறிஸ்பி ஆக்கிடும். அப்போ உடையாமல் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறப்போ அது ஒரு உள்பக்கம் அந்த ஈரப்பதம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ வேக வச்சிட்ருக்கிறோம். இந்த மாதிரி வேக வைக்கிறப்போ தான் அந்த கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு அருமையாகவும் இருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. அப்படியே அந்த கலர் பாருங்கள், கொதி அடங்கி வந்திருக்கு. இது எல்லா கோடு பேலையும் ஒரே மாதிரி கலர் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா வரணும், அது வரைக்கும் இப்படியே வேக வைக்கலாம். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கிறப்போ தான் அந்த பிசு இல்லாமல் இருக்கும் உள்பக்கம். அப்படியே நல்லா ட்ரை ஆகி கிறிஸ்பியாக வரும். அது வரைக்கும் இப்படியே வேக வைக்கலாம். இந்த ரிங்கு முறுக்கே நம்ம ஆயிலில் போட்டப்போ எந்த மாதிரி கொதி வந்துட்டு இருந்தது, இப்போ எப்படி கொதி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ ஒரு 80% அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும், அப்புறம் நம்ம ஆயிலேருந்து எடுத்துடுவோம். இப்போ இந்த ரிங்கு முறுக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு, கொதி நல்லா அடங்கி வந்துருச்சு. இப்போ இது ஆயிலேருந்து எடுத்துருவோம். இப்போ பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு வந்தால் போதும், இது பர்ஃபெக்டான விதத்தில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஆயிலேருந்து எடுத்துருவோம். இப்போ அடுத்த பேட்ச் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஆயிலை சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே செஞ்சதுனால அதில் தூளெல்லாம் நிறையா இருக்கும், அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஜாராக வச்சுட்டு நம்ம செஞ்சுருக்கிற கோடு பேலையை வந்து நம்ம 3 பேட்சாக செஞ்சு எடுக்க போகிறோம். அதனால தான் 8 லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கோம். இப்போ இன்னும் 2 பேட்ச் பேலன்ஸ் இருக்குது. நம்ம 8 லிட்டர் ஆயில் ஊற்றி நம்ம 3 பேட்சாக செஞ்சு எடுக்கணுமா இருக்குது. அதுவே நீங்கள் கம்மியாக செய்யணுன்னாக்கா ஒரு 5 லிட்டர் ஆயில் ஊற்றிங்கன்னா ஒரு 6-7 பேட்சாக செஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதை 3 பேட்சாக செய்யணுன்றதுக்காக 8 லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கோம். அது உங்களோட விருப்பமே, நீங்கள் எந்த மாதிரி செய்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க. இப்போது நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரியே தான் அதே சேம் ப்ராசஸ் தான் இது மாதிரி செய்ய போகிறோம். நீங்கள் முன்னாடி வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் செஞ்சுருப்போம். அதே மாதிரி ஜாராவில் வச்சு இந்த மாதிரி போட்டிருப்போம் அந்த கோடு பேலையை. இப்போ 2வது பேட்ச் வெந்துட்டுருக்கு. அடுத்ததாக இப்போ 3வது பேட்சை வேக வச்சுட்ருக்குறோம். 3வது பேட்சை வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு எண்ணெய் வடிகட்டியில் எடுத்து போட்டுக்கிட்டோம். எண்ணெய் வடிஞ்சு வரட்டும். இப்போ இதெல்லாம் எடுத்து முழுசாக அந்த ஒரு ட்ரையில் போட்டுக்கிட்டோம். பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ரிங்கு முறுக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, சாப்பிடவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது கிறிஸ்பியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ண வேண்டாமா? கண்டிப்பாக செக் பண்ணோம் இல்லையா? வாங்க அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இப்போ அப்படியே எடுத்து கையில் எடுத்து உடைக்கிறோம் பாருங்கள், அப்படியே பொடி பொடியாக போயிடுது. அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்குது. இங்கே அதோட சவுண்டு உங்களுக்கு காமிக்கலான்னு தான் எனக்கு ஆசை. பட் இங்கே சவுண்டு ஹெவியாக இருக்கிறதுனால அது காட்ட முடியாது. அதனால் உடச்சி காமிக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. எந்தெந்த சாஃப்டாக இருந்தால் அந்த மாதிரி ஒடியாது, கிறிஸ்பியாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒடியும். இப்போது ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ரிங்கு முறுக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம். நம்ம செஞ்சுருக்கிற அளவு வந்து ஒரு 5.5 கிலோ வரைக்கும் வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த அளவுக்கு தேவைப்பட்டால் இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். இதுவே நீங்கள் கம்மியான அளவில் செய்யணும்னு வச்சுக்கலாம், நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த ரிங்கு முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே பெல் ஐக்கானுங்க கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.